இன்றைய வர்த்தக முடிவில் இந்திய பங்குச்சந்தை ஏற்றத்தோடு நிறைவடைந்தது. சென்செக்ஸ் 336 புள்ளிகள் உயர்ந்து 83,871ஆகவும், நிப்டி 121 புள்ளிகள் உயர்ந்து 25,695ஆகவும் நிலை பெற்றன. வாகனம் மற்றும் ஐடி துறை பங்குகள் கணிசமான உயர்வை கண்டன. இந்தியாவுடன் விரைவில் வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று ட்ரம்ப் அறிவித்திருப்பது பங்குச்சந்தை முதலீட்டாளர்கள் மத்தியில் நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. ட்ரம்பின் வர்த்தக அறிவிப்பு காரணமாக டெல்லி கார் குண்டுவெடிப்பு செய்திக்கு மத்தியிலும் இந்திய பங்குச்சந்தை ஏற்றம் கண்டிருப்பதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். அதேபோல அமெரிக்காவின் 40 நாட்களாக நீடித்து வந்த அரசு துறை முடக்கத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான மசோதா நிறைவேற்றப்பட்டிருப்பதும் பங்குச்சந்தையின் ஏற்றத்துக்கு காரணமாக கூறப்படுகிறது. சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகம் முழுவதும் திமுக கூட்டணி கட்சிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டன. வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தத்துக்கு திமுக மற்றும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் தமிழக மாவட்ட தலைநகரங்களில் போராட்டம் நடைபெற்றது. அதில் எஸ்ஐஆருக்கு எதிராக திமுக கூட்டணி கட்சியினர் முழக்கம் எழுப்பினர். சென்னை மின்ட் பகுதியில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் வைகோ, பே. சண்முகம், திருமாவளவன், மேயர் பிரியா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சேலத்தில் நடந்த போராட்டத்தில் நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்று எஸ்ஐஆருக்கு எதிராக தங்கள் கருத்தை பதிவு செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் தபால் நிலையம் முன்பாக நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திமுக கூட்டணி கட்சியினர் பங்கேற்று முழக்கங்களை எழுப்பினர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை தடுப்பதே நம்முன் உள்ள ஆகப்பெரும் கடமை என முதல்வர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் ஆணையத்தை கண்டித்து திமுக கூட்டணி கட்சிகள் தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திய புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ள முதல்வர் ஸ்டாலின், ஓட்டுரிமையை பறிக்கும் எஸ்ஐஆர் ஆபத்திற்கு எதிராக சட்ட போராட்டமும் களப்போராட்டமும் தொடரும் என தெரிவித்துள்ளார். மறுபுறம் தொடங்கப்பட்டுள்ள எஸ்ஐஆர் பணிகளில் குளறுபடிகளை தடுக்க வார் ரூம் மற்றும் ஹெல்ப்லைன் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் முதல்வர் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். வாக்குரிமையை மட்டுமல்ல குடியுரிமையையும் பறிக்கவே பாஜக சதித்திட்டம் தீட்டியிருப்பதாக திமுக கூட்டணி கட்சித் தலைவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எஸ்ஐஆருக்கு எதிரான போராட்டத்தில் வைகோ, திருமாவளவன், சண்முகம் மற்றும் செல்வப்பெருந்தகை பேசியதை காணலாம். ஏறத்தாழ 75 லட்சம் வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கிவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு மத்திய அரசும் அதற்கு கையாக எடுபடியாக இருக்கக்கூடிய மத்திய தேர்தல் ஆணையமும் செயல்படுகிறது. இதை எதிர்ப்பதை விட தகர்ப்பதை விட நமக்கு என்ன வேலை? இந்த ஆதார் அட்டைகளை, ரேஷன் அட்டைகளை, வாக்காளர் அட்டைகளையும் கூட நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இவர்கள் சொல்வதற்கு என்ன காரணம் என்றால், இதை வைத்து எங்களால் குடியுரிமையை, நீங்கள் இந்த மண்ணின் குடிமகன்தான் என்கிற அடையாளத்தை எங்களால் உறுதிப்படுத்த முடியாது. ஆகவே குடியுரிமையை உறுதிப்படுத்துவது, யார் குடிமகன் என்பதை உறுதிப்படுத்துவது, இதுதான் இன்னைக்கு பிஜேபியுடைய செயல் திட்டம். வெறும் வாக்குரிமையை பறிப்பது மட்டுமல்ல, வாக்காளர் சேர்க்கிற பிரச்சனை மட்டுமல்ல, குடியுரிமையை பறிக்கக்கூடிய ஆபத்து என்பதும் இந்த எஸ்ஐஆரிலே இருக்கிறது. நான் இந்த இந்திய நாட்டுடைய குடிமகனா இல்லையா என்பதை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு என்னுடைய தலையிலே சுமத்தப்பட்டிருக்கிறது. அதில் என்னுடைய தாயினுடைய பிறப்பு சான்றிதழை கேட்கிறார்கள். என்னுடைய பிறப்பு சான்றிதழே கிடையாது எனக்கு. அப்புறம் என்னுடைய தாயாருடைய பிறப்பு சான்றிதழை எங்க போய் தேடி, எப்போ வாங்கி, எப்போ கொடுக்கிறது? அதை யார் நிரப்புவது? அது மிகப்பெரிய சவால். என்னிடம் கொடுத்தாலே நான் அதை திருப்பி திருப்பி பார்க்கிறேன். முதலில் நிரப்புகிறோம், ஒரு QR கோடு இருக்கிறது. ஒரு சிறிய தவறு நடந்து விட்டால் கூட அதை தள்ளுபடி செய்து விடுவார்கள். கொடுப்பது ஒரு ஃபார்ம், ஒன்று நமக்கு, ஒன்று அவர்களுக்கு. ஆக இதை ஏதாவது ஜெராக்ஸ் எடுத்துட்டு, கிராமத்துல ஜெராக்ஸ் மிஷின் இருக்குமா? குக்கிராமங்களில ஜெராக்ஸ் எடுத்துட்டு அதை ஃபில்லப் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் படித்த பிள்ளைகளை வச்சு நம்ம அதை பூர்த்தி செய்யணும். இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. போலி வாக்காளர்களை காப்பாற்றுவதற்காக திமுக அரசு குழப்பத்தை ஏற்படுத்தி எஸ்ஐஆர் பணியை முடக்க முயற்சிப்பதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் படிவங்கள் பற்றாக்குறை, தமிழில் மட்டுமே விநியோகம், வாட்ஸ்அப் மூலம் படிவங்களை அனுப்புவது போன்ற குளறுபடிகள் நடப்பதாகவும், திமுக தொண்டர்கள் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களாக நியமிக்கப்படுவதாகவும் அவர் சந்தேகம் எழுப்பியுள்ளார். தேர்தல் ஆணையம் தலையிட்டு பணியை பார்வையிட சிறப்பு குழுவை நியமிக்க வேண்டும் என்றும், நடுநிலையானவர்களை PLO-க்களாக நியமிக்க வேண்டும் என்றும் நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார்.
தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தப் பணிகளை தொடரலாம் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. எஸ்ஐஆர் நடைமுறைக்கு எதிராக திமுக தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை மேற்கொள்வது குறித்து 2 வாரங்களில் பதிலளிக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்குகளை உயர்நீதிமன்றங்கள் விசாரிக்கக்கூடாது என தெரிவித்த நீதிபதிகள் எஸ்ஐஆர் நடைமுறைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள அனைத்து மனுக்களின் நகல்களை தேர்தல் ஆணைய வழக்கறிஞருக்கு வழங்க அறிவுறுத்தினர். அதே நேரம் தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தப் பணிகளை தொடரலாம் என்று உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. தமிழகத்தில் அவசரகதியில் வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகளை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திமுக தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் வாதிடப்பட்டது. எஸ்ஐஆர் நடைமுறைக்கு எதிராக திமுக தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது பீகாரை போன்று வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகளை தமிழகத்தில் எப்படி நடத்த முடியும் என திமுக தரப்பில் கேள்வி முன்வைக்கப்பட்டது. தமிழகத்தில் அவசரகதியில் எஸ்ஐஆர் பணிகள் நடத்தப்பட்டால் ஒவ்வொருவரின் ஜனநாயக உரிமை பாதிக்கப்படும் என்றும் திமுக வழக்கறிஞர் வாதிட்டார். அதே நேரம் தமிழகத்தில் தற்போது மழைக்காலம் என்பதால் அதிகாரிகள் பொதுமக்களால் இப்பணிகளில் ஈடுபடுவது சிரமம் என தமிழக அரசு தரப்பு வழக்கறிஞர் கபில் சிபல் தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டம் சாட்சியாபுரத்தில் புதிய ரயில்வே மேம்பாலத்தை முதல்வர் ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். இந்த பாலம் 61 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் இதன் கட்டுமான பணிகளை முடிக்க திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் பணிகள் துரிதமாக முடிக்கப்பட்டு முன்கூட்டியே ரயில்வே மேம்பாலம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதன் மூலம் சிவகாசி மக்களின் 30 ஆண்டுகால கனவு நனவாகியுள்ளது. ராஜபாளையம் அருகே கோவில் காவலாளிகள் 2 கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் தளப்பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், நச்சாடை தவிர்த்தருளிய சுவாமி கோவிலில் இரவு காவலர்கள் 2 வெட்டி கொலை செய்யப்பட்டது அதிர்ச்சியளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அதேபோல சென்னையில் பெண் கவுன்சிலர் அஸ்வினி கருணா அலுவலகம் மீது நாட்டு வெடிகுண்டு வீசி தாக்குதல் நடந்திருப்பதும் பெரும் அதிர்ச்சியளிக்கிறது. கோவில் முதல் காவலர் குடியிருப்பு வரை எங்குமே பாதுகாப்பற்ற சூழல் இருக்க திமுக அரசு எதற்குத்தான் இருக்கிறது என கேள்வி எழுப்பியுள்ள அவர் குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். இரண்டு மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் வங்கக்கடலில் அடுத்தடுத்து 2 காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாக வாய்ப்புள்ளதால் தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இன்று திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் என கூறப்பட்டுள்ளது. இதேபோல நாளை திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள், ராமநாதபுரம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை மையம் குறிப்பிட்டுள்ளது. சென்னையில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் குளச்சல், திங்கள் நகர், இரணியல், பரச்சேரி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் கனமழை பெய்தது. கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் திடீர் கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கோவையில் டவுன்ஹால், உக்கடம், கரும்புக்கடை, ராமநாதபுரம், சிங்காநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் தொண்டாமுத்தூர் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் மழை பெய்தது. கொடைக்கானல் புலவிச்சாறு அருவிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. அண்மையில் 5 வீடு பகுதி அருவிக்கு சென்ற சுற்றுலா பயணி அருவிக்குள் தவறி விழுந்து உயிரிழந்தார். இதனையடுத்து புலவிச்சாறு அருவிக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்ற ஆபத்தான அருவி பகுதிகளில் பாதுகாப்பு அம்சங்களை ஏற்படுத்திய பின்னர் அங்கு சுற்றுலா பயணிகளை அனுமதிப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று வட்டாட்சியர் தெரிவித்துள்ளார். கடந்த சில வாரங்களாக ஏற்ற இறக்கத்தோடு இருந்த தங்கத்தின் விலை இன்று ஒரே நாளில் 1760 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. சென்னையில் கிராமுக்கு 220 ரூபாய் உயர்ந்த தங்கம் 11,700 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஒரு சவரன் தங்கத்தின் விலை 93,600 உயர்ந்திருக்கிறது. வெள்ளியின் விலையும் மீண்டும் உயர்ந்து வருகிறது. இன்று கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்து 170 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிலோவுக்கு 1000 ரூபாய் உயர்ந்த வெள்ளியின் விலை 1,70,000 உள்ளது.
கடந்த சில நாட்களாக சிறிய ஏற்ற இறக்கத்தில் பயணித்துக் கொண்டிருந்த தங்கத்தின் விலை மீண்டும் வேகமாக உயரத் தொடங்கியுள்ளது. கடந்த 2 நாட்களில் மட்டும் சவரனுக்கு 3200 ரூபாய் உயர்ந்துள்ளது. தற்போதைய உயர்வுக்கு 2 முக்கியமான காரணங்கள் கூறப்படுகின்றன. அமெரிக்காவில் பொருளாதார மந்தநிலை போன்ற சூழல் காணப்படுவதாக பொருளாதார நிபுணர்கள் கூறுகின்றனர். வேலைவாய்ப்பும் நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளது. இதனால் முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு கருதி தங்கத்தில் மீண்டும் முதலீட்டை குவிக்கத் தொடங்கியிருக்கின்றனர். இரண்டாவதாக, அமெரிக்காவின் பொருளாதார சூழலை மேம்படுத்த பெடரல் ரிசர்வ் வங்கி மீண்டும் வட்டி குறைப்பை மேற்கொள்ளும் என்ற எதிர்பார்ப்பு பரவலாக எழுந்துள்ளது. பொதுவாக வட்டி குறைப்பு மேற்கொள்ளப்படும்போது பங்குச்சந்தையில் முதலீடு குறைந்து தங்கத்தில் முதலீடு அதிகரிப்பது வழக்கம். ஆண்ட்ரஸின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளின்படி தேசிய ஜனநாயக கூட்டணி 147 முதல் 167 இடங்களை வெல்லும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்தியா கூட்டணி 70 முதல் 90 இடங்களில் வெல்லும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜன் சுராஜ் கட்சி 2 இடங்கள் வரையும், மற்றவை 2 முதல் 8 இடங்கள் வரையும் வெல்லும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. பீகார் சட்டப்பேரவை தேர்தலுக்கான பீப்பிள்ஸ் இன்சைட் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவு வெளியாகியுள்ளது. அதன்படி தேசிய ஜனநாயக கூட்டணி 133 முதல் 148 இடங்களை வெல்லும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இந்தியா கூட்டணி 87 முதல் 102 இடங்களை வெல்லும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. ஜன் சுராஜ் கட்சி 2 இடங்கள் வரையும், மற்றவை 3 to 6 இடங்கள் வரையும் வெல்லலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜேவிசி போல்ஸின் பீகார் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளின்படி 135 முதல் 150 இடங்களை தேசிய ஜனநாயக கூட்டணி கைப்பற்றுகிறது. இந்தியா கூட்டணி 88 முதல் 103 இடங்களையும், ஜன் சுராஜ் 1 இடத்தையும் கைப்பற்றுகிறது. மற்றவை 3 முதல் 6 இடங்களை வெல்லும் என்றும் கருத்து கணிப்பு கூறுகிறது. மாம்பழம் சின்னத்தை தமது தலைமையிலான பாமகவுக்கு ஒதுக்க கோரி தலைமை தேர்தல் அதிகாரிக்கு அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் கடிதம் அனுப்பியுள்ளார். 1989 முதல் கட்சியை நடத்தி வருவதாகவும் 2024 தேர்தல் வரை வேட்பாளர்களுக்கான A மற்றும் B படிவங்களில் தானே கையெழுத்திடுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தங்கள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட மாம்பழ சின்னம் தற்போது நிராகரிக்கப்பட்டிருப்பதாகவும், எனவே தான் தலைவராக உள்ள பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாம்பழ சின்னத்தை ஒதுக்குமாறு கேட்டுக் கொள்வதாகவும் ராமதாஸ் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். கட்சிக்குள் ஏற்பட்ட முரண்பாடுகள் காரணமாக அன்புமணியை பொறுப்புகளில் இருந்து நீக்கிய ராமதாஸ் மூத்த மகளான காந்திமதிக்கு கட்சியின் நிர்வாக குழு உறுப்பினர் மற்றும் செயல் தலைவர் பொறுப்பை வழங்கியுள்ளார். டெல்லியில் தலைமை தேர்தல் ஆணைய அதிகாரிகளை சந்தித்த தமிழக வெற்றிக் கழகத்தின் இணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் தங்களுக்கு பொதுச் சின்னம் ஒதுக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் இதுவரை ஒருமுறை கூட தேர்தலில் போட்டியிடாத நிலையில் அது அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்லை என்பதால் பொதுச் சின்னங்களில் ஒன்றை பயன்படுத்த வேண்டும் என்பது விதி. எனவே தங்களது கட்சி வேட்பாளர்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒரே சின்னத்தை ஒதுக்குமாறு தமிழக வெற்றிக் கழகம் கோரியுள்ளது. இதுகுறித்து நிர்மல்குமார் டெல்லியில் தேர்தல் ஆணைய அதிகாரிகளை சந்தித்துள்ளார். மைக், கிரிக்கெட் மட்டை, ஆட்டோ, விசில் உள்ளிட்ட 10 சின்னங்களை பரிசீலனைக்காக அவர் குறிப்பிட்டு காட்டியுள்ளார். இதுகுறித்து தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியுடன் ஆலோசனை நடத்துமாறு நிர்மல்குமாரை தேர்தல் ஆணைய அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். தமிழக வெற்றிக் கழகத்திற்கு அடுத்த மாதம் சின்னம் ஒதுக்கப்படலாம் என ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் உள்ள நடிகர் அஜித்குமார் வீட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட நிலையில் அது வெறும் புரளி என தெரியவந்தது. அஜித்குமார் வீட்டில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக காவல்துறைக்கு மின்னஞ்சல் மூலமாக மிரட்டல் விடுக்கப்பட்டது. இதனையடுத்து அஜித்தின் வீட்டுக்கு விரைந்த வெடிகுண்டு செயலிழப்பு நிபுணர்கள் மற்றும் காவல்துறையினர் தீவிர சோதனை மேற்கொண்டனர். ஆனால் வெடிப்பொருட்கள் எதுவும் சிக்கவில்லை. இதனால் மிரட்டல் வெறும் புரளி என்பது தெரியவந்தது. நடப்பாண்டுக்கான புக்கர் பரிசு ஹங்கேரிய பிரிட்டிஷ் எழுத்தாளர் டேவிட் ஷாலேயின் ஃபிளஷ் நாவலுக்கு வழங்கப்பட்டுள்ளது. புக்கர் பரிசை வெல்லும் முதல் ஹங்கேரிய பிரிட்டிஷ் எழுத்தாளர் இவரே. உலகின் முக்கியமான இலக்கிய விருதுகளில் ஒன்றான புக்கர் பரிசு வெல்வோருக்கு பரிசு கோப்பையோடு 58 லட்சம் ரூபாயும் வழங்கப்படும். 51 வயதான டேவிட் ஷாலே இதற்கு முன்பு 2016 ஆண்டில்
ஆல் தட் மேனஸ் என்ற புத்தகத்துக்காக புக்கர் பரிசுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருந்தார். இந்த ஆண்டு விருதுக்கான இறுதிப் பட்டியலில் இந்திய எழுத்தாளர் கிரண் தேசாயின் த லோன்லினஸ் ஆஃப் சோனியா அண்ட் சன்னி என்ற நாவலும், பிரிட்டன் எழுத்தாளர் ஆண்ட்ரூ மில்லரின் த லேண்ட் இன் வின்டர் நாவலும் இடம்பெற்றிருந்தன. பொங்கல் பண்டிகைக்காக சென்னையிலிருந்து சொந்த ஊர் செல்வோருக்கான ரயில் முன்பதிவு தொடங்கிய சில நிமிடங்களிலேயே நிறைவடைந்தது. தைப்பொங்கலை முன்னிட்டு ஜனவரி 9ஆம் தேதிக்கான ரயில் முன்பதிவு நேற்று காலை தொடங்கிய நிலையில் சில நிமிடங்களிலேயே டிக்கெட்டுகள் அனைத்தும் விற்று தீர்ந்தன. இணையதளம் மூலம் லட்சக்கணக்கானோர் முன்பதிவு செய்ததால் எழும்பூர் உள்ளிட்ட ரயில் நிலையங்களில் நேரடியாக வந்து பதிவு செய்ய காத்திருந்த சிலருக்கு மட்டுமே முன்பதிவு செய்ய முடிந்தது. இதனால் பலரும் ஏமாற்றமடைந்தார்கள். ஜனவரி 10 முதல் 17ஆம் தேதி வரையிலான முன்பதிவு வரும் 18ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மயிலாடுதுறை காவிரி துலா உற்சவத்தின் 5ஆம் நாள் திருவிழாவாக மயூரநாதர் கோவில் சுவாமி அம்பாள் மயில் உருவில் நடனமாடி தீர்த்தவாரி உற்சவம் நடைபெற்றது. மயூரநாதர் கோவிலில் ஐப்பசி மாத காவிரி துலா உற்சவ 5ஆம் நாள் வைபவமாக பூதம் பூதகி வாகனங்களில் பஞ்சமூர்த்திகள் எழுந்தருள சிவன் அம்பாள் மயில் உருவில் பல்லக்கில் எழுந்துள்ளினார்கள். தொடர்ந்து 12 திருமுறைகள் சமயக்குறவர்களுடன் வீதி உலாவாக காவிரி கரையில் எழுந்தருளி தீர்த்தவாரி உற்சவம் நடைபெற்றது. சிவன் அம்பாள் மயில் உருவில் மயிலாடும் துறையான காவிரி கரையில் கோவில் வாயிலில் எழுந்தருளி நடனமாடி காட்சியை திரளான பக்தர்கள் கண்டு வழிபட்டனர். சத்தியமங்கலம் அருகே குடியிருப்பு பகுதியில் நடமாடிய சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் கூண்டு வைத்துள்ளனர். மாராயிப்பாளையம் குடியிருப்பில் புகுந்த சிறுத்தை ஒரு ஆட்டை வேட்டையாடிய பின்பு குன்றுக்கு சென்றுவிட்டது. வனத்துறையினர் ட்ரோன் கேமராவை பயன்படுத்தி சிறுத்தையின் நடமாட்டத்தை கண்டறிந்தனர். இதனையடுத்து சிறுத்தையை பிடிக்க கூண்டு வைத்தனர். இதனால் பொதுமக்கள் நிம்மதியடைந்தனர். இதேபோல நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே ஜெகதலா கிராமத்தில் ஒரு பாறையின் மேல் சிறுத்தை ஒன்று அமர்ந்து கால்நடைகளை நோட்டமிட்டதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே தென்னந்தோப்புக்குள் புகுந்த யானை கூட்டம் தென்னை மரங்களை வேரோடு பிடுங்கி சேதப்படுத்தியது. 7 சுனை மலையடிவார பகுதியில் சேர்மலை என்பவருக்கு சொந்தமான தோப்புக்குள் புகுந்த யானைகள் சுமார் 70 தென்னை மரங்களை வேரோடு சாய்த்தும் உடைத்தும் சேதப்படுத்தின. தகவல் அறிந்த வனத்துறையினர் விவசாயிகளிடம் விசாரணை நடத்தினர். இரவு நேர ரோந்து பணியை தீவிரப்படுத்துமாறு வனத்துறையினருக்கு கண்டமனூர் வனச்சரகர் உத்தரவிட்டுள்ளார். இந்தியாவின் அரிசி ஏற்றுமதி நடப்பு நிதியாண்டில் அளவின் அடிப்படையில் 10% அதிகரிக்கும் என்பது தெரியவந்துள்ளது. விவசாயம் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாடு அமைப்பின் தலைவர் அபிஷேக் தேவ் இதனை தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளில் அரிசியின் தேவை அதிகரித்துள்ளது இதற்கு முக்கிய காரணம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். 2024-25ஆம் நிதியாண்டில் 172 நாடுகளுக்கு இந்தியா 2.1 கோடி டன் அரிசியை ஏற்றுமதி செய்தது. ஏற்றுமதியை மேலும் அதிகரிக்க குறைந்த அளவில் அரிசி வாங்கும் 26 நாடுகளை மத்திய அரசு கண்டறிந்துள்ளது. மேம்பட்ட விவசாய நடைமுறைகளால் அரிசி விளைச்சலும் உயர்ந்துள்ளது. இலங்கை மன்னாரில் காற்றாலை மின் கோபுரங்கள் அமைப்பதற்கு எதிரான போராட்டம் 100வது நாளை எட்டியது. அருட்தந்தை மார்காஸ் அடிகளாரின் தலைமையில் பலர் அமைதியான முறையில் காற்றாலை திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து தீப்பந்தங்களை ஏந்தி போராடினர். மன்னார் தீவில் அமையவுள்ள 10க்கும் மேற்பட்ட காற்றாலை கோபுரங்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட முழக்கங்கள் அப்போது எழுப்பப்பட்டன. ஆசிய சாம்பியன்ஷிப் வில்வித்தை போட்டியில் யஷ்தீப், அடானு, ராகுல் ஆகியோர் கொண்ட இந்திய ரிகர்வ் ஆண்கள் அணி கஜகஸ்தானை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. மகளிர் காம்பவுண்ட் பிரிவில் தீப்ஷிகா, ஜோதி சுரேகா, பிரீத்திகா ஆகியோர் கொண்ட பெண்கள் அணி வங்கதேசத்தை வீழ்த்தி இறுதிப் போட்டியை அடைந்தது. இந்த 2 பிரிவுகளிலும் தங்கப்பதக்கத்திற்காக தென்கொரியாவை இந்தியா எதிர்கொள்ள உள்ளது. இதன் மூலம் இந்தியாவுக்கு குறைந்தபட்சம் 2 பதக்கங்கள் உறுதியாகியுள்ளன. கடந்த காலத்தை நினைத்துக் கொண்டிருப்பதே நிகழ்காலத்தில் நிம்மதி இழக்க காரணம் என இயக்குநர் செல்வராகவன் தெரிவித்துள்ளார்.
இணைய பக்கத்தில் வீடியோ ஒன்றை பதிவிட்டுள்ள அவர், நம்மை வேண்டாம் என விட்டு போனவர்களை நினைவுகளில் இருந்து தூக்கி எறிந்து விடுங்கள் என்று கூறியுள்ளார். மன நிம்மதி வேண்டுமென்றால் பிரிந்து சென்றவர்களை பற்றிய மகிழ்ச்சியான தருணங்களை நினைவில் கொள்ள வேண்டாம் என செல்வராகவன் அறிவுரை வழங்கியுள்ளார். ஒருத்தவங்க உங்க லைஃப்ல இருந்து போயிட்டாங்களா, கட் பண்ணிட்டீங்களா, அதோட அவங்கள தூக்கி போட்டுருங்க. அதுக்கப்புறம் அவங்க நம்ம கூட இருந்த ஆனந்தமான நாட்கள், நம்மளோட கூட ஆனந்தமான சம்பவங்கள், இப்படின்னு போட்டு உங்களையே நீங்க நரக வேதனைக்குள்ள தள்ளாதீங்க. நடிகர் தர்மேந்திரா காலமாகிவிட்டார் என செய்தி வெளியாகி இருந்த நிலையில் அதை அவரது மனைவி ஹேமமாலினி மறுத்துள்ளார். எக்ஸ் சமூக தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், சிகிச்சைக்கு பின் உடல்நலம் தேறி வரும் ஒருவரை இறந்துவிட்டார் என எப்படி கூறலாம் என வினவியுள்ள ஹேமமாலினி, இது மன்னிக்க முடியாத தவறு என கூறியுள்ளார். இது பொறுப்பற்ற செயல் என்றும் தங்கள் குடும்பத்திற்கு இழைக்கப்பட்ட அவமரியாதை என்றும் ஹேமமாலினி சாடியுள்ளார். சிகிச்சைக்கு பின் தர்மேந்திரா உடல்நலம் தேறி வருவதாக அவரது மகள் இஷா தியோல் கூறியுள்ளார். தர்மேந்திராவின் மகன் சன்னி தியோலின் தரப்பினரும் தர்மேந்திரா குறித்து வெளியான செய்தியை மறுத்துள்ளனர். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஆவணப்பட சர்ச்சை விவகாரத்தை அடுத்து பிபிசி இயக்குநர் ஜெனரல் மற்றும் தலைமை செயல் அதிகாரி இருவரும் ராஜினாமா செய்தனர். அமெரிக்க அதிபர் டிரம்ப் கடந்த 2021ஆம் ஆண்டு ஜனவரி 6ஆம் தேதி நிகழ்த்திய உரை கேபிட்டல் ஹில் கலவரத்தை தூண்டும் வகையில் இருந்ததாக குறிப்பிட்டு பிபிசி ஆவணப்படத்தை வெளியிட்டது. இந்த ஆவணப்படத்தில் டிரம்ப் இருவேறு இடங்களில் பேசியதை ஒன்றுபோல திரித்து இணைக்கப்பட்டதாக பிபிசி மீது கடும் குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இதனையடுத்து பிபிசியில் அலுவலக அளவிலான விசாரணை நடந்த நிலையில் அதன் இயக்குநர் ஜெனரல் டிம் டேவி மற்றும் செய்தி பிரிவின் தலைமை செயல் அதிகாரி டெபோரா டர்னர்ஸ் ஆகியோர் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்துள்ளனர். பிபிசி நிர்வாகத்தின் இந்த முடிவை அமெரிக்க அதிபர் டிரம்ப் வரவேற்றுள்ளார். இதனையடுத்து ஆவணப்படத்தின் படத்தொகுப்பில் ஏற்பட்ட பிழைக்கு மன்னிப்பு கேட்பதாக பிபிசி இயக்குநர் சமீர் ஷா தெரிவித்துள்ளார். ஒலிம்பிக்கின் பெண்கள் பிரிவில் திருநங்கை பெண்கள் போட்டியிடுவதை தடை செய்யும் கொள்கையை சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி விரைவில் கொண்டுவர உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அறிவியல் ஆய்வுகளின்படி ஹார்மோன் சிகிச்சை பெற்ற பிறகும் உயிரியல் ரீதியான ஆண்களுக்குரிய உடல் ரீதியான அனுகூலங்கள் நீடிப்பதால் பெண்கள் பிரிவை பாதுகாக்கும் நோக்கத்துடன் புதிய IOC தலைவர் கிறிஸ்டி இந்த பெரும் மாற்றத்தை முன்னெடுக்கிறார். இந்த தடை 2028 லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒலிம்பிக்குள் நடைமுறைக்கு வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மீனவர்கள் விரித்த வலையில் லட்சக்கணக்கான சாலை மீன்கள் சிக்கிய வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. தமிழக மீனவர்களின் வலையில் சிக்கிய லட்சக்கணக்கான சாலை மீன்கள் ஒரே நேரத்தில் துள்ளி குதித்தது பிரமிப்பை ஏற்படுத்தியது. இதனை கண்ட மீனவர்கள் மீன்பிடி விசைப்படகில் இருந்தபடி சத்தம் எழுப்பியபடியும் கடலில் குதித்தும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இந்தியாவின் அரிசி ஏற்றுமதி நடப்பு நிதியாண்டில் அளவின் அடிப்படையில் 10% அதிகரிக்கும் என்பது தெரியவந்துள்ளது. விவசாயம் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு அமைப்பின் தலைவர் அபிஷேக் தேவ் இதனை தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளில் அரிசியின் தேவை அதிகரித்துள்ளது இதற்கு முக்கிய காரணம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். 2024-25 நிதியாண்டில் 172 நாடுகளுக்கு இந்தியா 2.1 கோடி டன் அரிசியை ஏற்றுமதி செய்தது. ஏற்றுமதியை மேலும் அதிகரிக்க குறைந்த அளவில் அரிசி வாங்கும் 26 நாடுகளை மத்திய அரசு கண்டறிந்துள்ளது. மேம்பட்ட விவசாய நடைமுறைகளால் அரிசி விளைச்சலும் உயர்ந்துள்ளது. கடந்த காலத்தை நினைத்துக் கொண்டிருப்பதே நிகழ்காலத்தில் நிம்மதி இழக்க காரணம் என இயக்குநர் செல்வராகவன் தெரிவித்துள்ளார். இணைய பக்கத்தில் வீடியோ ஒன்றை பதிவிட்டுள்ள அவர், நம்மை வேண்டாமென விட்டு போகிறவர்களை நினைவுகளில் இருந்து தூக்கி எறிந்து விடுங்கள் என்று கூறியுள்ளார். மன நிம்மதி வேண்டுமென்றால் பிரிந்து சென்றவர்களை பற்றிய மகிழ்ச்சியான தருணங்களை நினைவில் கொள்ள வேண்டாம் என செல்வராகவன் அறிவுரை வழங்கியுள்ளார். ஒருத்தவங்க உங்க லைஃப்ல இருந்து போயிட்டாங்களா, கட் பண்ணிட்டீங்களா, அதோட அவங்கள தூக்கி போட்டுருங்க. அதுக்கப்புறம் அவங்க நம்ம கூட இருந்த ஆனந்தமான நாட்கள், நம்மளோட கூட ஆனந்தமான சம்பவங்கள், இப்படின்னு போட்டு உங்களையே நீங்க நரக வேதனைக்குள்ள தள்ளாதீங்க.
நடப்பாண்டுக்கான புக்கர் பரிசு ஹங்கேரிய பிரிட்டிஷ் எழுத்தாளர் டேவிட் ஷாலேயின் ஃபிளஷ் நாவலுக்கு வழங்கப்பட்டுள்ளது. புக்கர் பரிசை வெல்லும் முதல் ஹங்கேரிய பிரிட்டிஷ் எழுத்தாளர் இவரே. உலகின் முக்கியமான இலக்கிய விருதுகளில் ஒன்றான புக்கர் பரிசு வெல்வோருக்கு பரிசு கோப்பையோடு 58 லட்சம் ரூபாயும் வழங்கப்படும். 51 வயதான டேவிட் ஷாலே இதற்கு முன்பு 2016ஆம் ஆண்டில் ஆல் தட் மேனஸ் என்ற புத்தகத்துக்காக புக்கர் பரிசுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருந்தார். இந்த ஆண்டு விருதுக்கான இறுதிப் பட்டியலில் இந்திய எழுத்தாளர் கிரண் தேசாயின் த லோன்லினஸ் ஆஃப் சோனியா அண்ட் சன்னி என்ற நாவலும், பிரிட்டன் எழுத்தாளர் ஆண்ட்ரூ மில்லரின் த லேண்ட் இன் வின்டர் நாவலும் இடம்பெற்றிருந்தன. மதுரையில் தான் பயின்ற பள்ளியின் கட்டிடத்திற்காக 20 லட்சம் ரூபாயை பட்டிமன்ற நடுவர் சாலமன் பாப்பையா அளித்துள்ளார். மதுரை ஆரப்பாளையத்தில் உள்ள வெள்ளி வீதியார் மாநகராட்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் 60 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கூடுதல் வகுப்பறை கட்டிடத்தை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனோடு இணைந்து சாலமன் பாப்பையா திறந்து வைத்தார். இந்த பள்ளி ஆண்கள் மட்டும் படித்த பள்ளியாக இருந்தபோது தான் அதில் படித்ததாக அவர் கூறினார். நான் படித்த பள்ளிக்கு நன்றி செலுத்துவதற்காக வந்திருக்கிறேன் என்று அவர் கூறினார். தொடர்ந்து பேசிய அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் நிதியளித்த ஐயாவுக்கு நன்றி என்று நெகிழ்ச்சியோடு கூறினார். முதலாம் உலகப் போர் நிறைவு பெற்றதன் நினைவு நாள் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள பிரெஞ்சு போர் வீரர் நினைவு சின்னத்தில் இந்தியாவுக்கான பிரான்ஸ் நாட்டின் தூதர் தியரி மாதா, பிரெஞ்சு தூதரக அதிகாரிகள், புதுச்சேரி அரசு சார்பில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உள்ளிட்டோர் மலர் வளையம் வைத்து போரில் உயிர் நீத்த வீரர்களுக்கு மரியாதை செலுத்தினார்கள். இதேபோல காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் உள்ள பிரெஞ்சு வீரர் நினைவு தூணில் பிரெஞ்சு தூதரக அதிகாரிகள், காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஆட்சியர் அலுவலக அதிகாரிகள் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். பிள்ளைகளின் சாதனையில் பெற்றோருக்கு வாழ்க்கையில் இழந்து போன முக்கிய விஷயங்கள் கிடைக்கக்கூடும். இந்திய கிரிக்கெட் வீராங்கனை கிராந்தி கவுட்டின் தந்தைக்கும் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. மகளிர் உலகக்கோப்பை வெற்றியாளர் கிராந்தி கவுட் தந்தைக்கு மீண்டும் காவலர் பணி வழங்கப்பட உள்ளது. கிராந்தியின் தந்தை முன்னா சிங் கவுட் 2012இல் தேர்தல் பணியில் ஏற்பட்ட பிழை காரணமாக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். மத்திய பிரதேச முதலமைச்சர் மோகன் யாதவ் கிராந்திக்கு பாராட்டு விழா நடத்திய போது அவரது தந்தையின் கௌரவத்தை மீட்டெடுக்க மீண்டும் பணியமர்த்துவதாக உறுதியளித்துள்ளார். ஜப்பானின் மிகப்பெரிய நிறுவனமான சாஃப்ட் பேங்க் தன்னிடமிருந்த என்விடியா நிறுவன பங்குகள் அனைத்தையும் விற்றுள்ளது. இந்த விற்பனையின் மூலம் அந்நிறுவனம் 48,000 கோடி ரூபாய் ஈட்டியுள்ளது. சாஃப்ட் பேங்கின் தலைவர் மசாயோஷி சன் இப்போது இந்த நிதியை பயன்படுத்தி செயற்கை நுண்ணறிவு துறையில் பெரிய அளவில் முதலீடு செய்ய முடிவெடுத்துள்ளார். ஏஐ துறையின் வளர்ச்சியை பயன்படுத்திக் கொள்ளும் நோக்கோடு ஓபன் ஏஐ நிறுவனங்கள் மற்றும் சிப் தயாரிப்பு உட்கட்டமைப்பில் முதலீட்டை குவிக்க சாஃப்ட் பேங்க் திட்டமிட்டு வருகிறது. இந்தியாவின் உள்நாட்டு பாதுகாப்பு உற்பத்தி மதிப்பு வரலாற்றிலேயே முதல் முறையாக 1.51 லட்சம் கோடி ரூபாயை தாண்டி சாதனை படைத்திருப்பதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அறிவித்துள்ளார். இது ஆத்ம நிர்பார் பாரத் திட்டத்தின் கீழ் பாதுகாப்பு துறையில் இந்தியா அடைந்துள்ள தற்சார்பு நிலையை காட்டுவதாக அவர் தெரிவித்தார். மேலும் இந்திய தயாரிப்புகள் சர்வதேச அளவில் நம்பிக்கையையும் மரியாதையையும் பெற்று வருகின்றன என்றும் நாட்டின் பாதுகாப்பு தளவாடங்களின் ஏற்றுமதி 21,000 கோடி ரூபாயை தாண்டி இருப்பதாகவும் ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார். டார்ச் லைட், விசில் உள்ளிட்ட பொது சின்னங்களை ஒதுக்க கோரி மக்கள் நீதி மய்யம் தேர்தல் ஆணையத்தை நாடியுள்ளது. அங்கீகரிக்கப்படாத பதிவு செய்த கட்சிகள் இன்று முதல் பொது சின்னம் கோரி விண்ணப்பிக்கலாம் என தேர்தல் ஆணையம் தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் தாங்கள் ஏற்கனவே கடந்த தேர்தல்களில் போட்டியிட டார்ச் லைட் அல்லது விசில் ஆகியவற்றில் ஒன்றை 2026 தேர்தலில் பொது சின்னமாக பயன்படுத்த தேர்தல் ஆணையத்தில் விண்ணப்பித்திருக்கிறது. 2026ஆம் ஆண்டு ஐபிஎல் கிரிக்கெட் தொடருக்கான மினி ஏலம் டிசம்பர் மாதம் அபுதாபியில் தொடங்கும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி டிசம்பர் 15, 16 ஆகிய தேதிகளில் ஐபிஎல் கிரிக்கெட் வீரர்களுக்கான ஏலம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2023ஆம் ஆண்டு துபாயிலும் 2024ஆம் ஆண்டு சவுதி அரேபியாவின் ஜெட்டா நகரிலும் ஐபிஎல் ஏலம் நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக 3வது முறையாக இந்தியாவுக்கு வெளியே ஐபிஎல் தொடருக்கான மினி ஏலம் நடத்தப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது.
மோசமான காற்று மாசுபாட்டை கருத்தில் கொண்டு வகுப்பறைகளிலும் ஆன்லைன் முறையிலும் வகுப்புகளை நடத்தும்படி பள்ளிகளுக்கு டெல்லி அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. டெல்லியில் அனைத்து அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பள்ளிகள் சூழலுக்கு ஏற்ப நேரடி வகுப்புகள், ஆன்லைன் வழியான கற்பித்தல் என 2 முறைகளிலும் வகுப்புகளை நடத்தலாம் என்று கூறப்பட்டுள்ளது. காற்றின் தரக்குறியீடு 425 மோசமாக உள்ளதால் மாணவர்களின் நலனுக்காக இந்த முறை பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. அரசியல் கட்சிகளின் பொதுக்கூட்டங்கள் மற்றும் ரோட் ஷோக்களுக்கான வரைவு வழிகாட்டு நெறிமுறைகளை நவம்பர் 20ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு தலைமை நீதிபதி MM ஸ்ரீவத்சவா, நீதிபதி G அருள்முருகன் அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது ஆஜரான அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன், பொதுக்கூட்டங்கள், ரோட் ஷோக்களுக்கான வரைவு வழிகாட்டு விதிமுறைகள் வகுப்பது தொடர்பாக கடந்த 6ஆம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பங்கேற்ற 20க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் கருத்துக்களை வழங்கினர் என்று கூறினார். அதன் அடிப்படையில் வரைவு வழிகாட்டு விதிமுறைகளை வகுக்க 1 மாதம் அவகாசம் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் பதிவு செய்யப்பட்ட தாவேகா உள்ளிட்ட கட்சிகள் தங்களது யோசனைகளை அரசுக்கு அனுப்ப உத்தரவிட்டனர். மேலும் வரும் 20ஆம் தேதிக்குள் வரைவு வழிகாட்டு விதிமுறைகளை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை 21ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். டெல்லி கார் வெடிப்பு வழக்கில் தேசிய புலனாய்வு முகமையான NIA விசாரணையை தொடங்கியிருக்கிறது. டெல்லி செங்கோட்டை அருகே திங்கட்கிழமை நிகழ்ந்த கார் வெடிப்பு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 12ஆக உயர்ந்துள்ளது. கார் வெடிப்பு தொடர்பாக டெல்லியில் பல இடங்களில் காவல்துறையினர் சோதனை நடத்தினர். சம்பவ இடத்திலிருந்து CCTV கேமரா பதிவுகள் ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றன. கார் வெடிப்பு பயங்கரவாத தாக்குதலாக இருக்குமோ என்று சந்தேகிக்கப்பட்ட நிலையில் இந்த வழக்கு NIAவிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பது முக்கியத்துவம் பெறுகிறது. ஏற்கனவே NIA அதிகாரிகள் ஆதாரங்களை சேகரித்திருந்த நிலையில் விசாரணையை தீவிரப்படுத்தி உள்ளனர். டெல்லியில் வெடித்த காரின் 11 மணி நேர பயண விவரங்களை காவல்துறை முழுமையாக சேகரித்து வருகிறது. ஹரியானாவின் ஃபரிதாபாத்தில் திங்கட்கிழமை காலை 7:30 மணி அளவில் அந்த கார் முதலில் CCTV கேமராவில் பதிவாகியுள்ளது. பிறகு காலை 8:13 மணிக்கு டெல்லிக்குள் நுழையும் சுங்கச்சாவடியை அந்த கார் கடந்துள்ளது. பின்னர் பெட்ரோல் பங்க் ஒன்றில் நின்றபோது அங்கிருந்த கேமராவிலும் அக்கார் பதிவாகியுள்ளது. சரியாக பிற்பகல் 3:19 மணிக்கு அந்த கார் செங்கோட்டை அருகே வந்து சுமார் 3 மணி நேரம் அப்படியே நின்றுவிட்டது. பிறகு 6:22க்கு அந்த கார் புறப்படுகிறது. 6:52க்கு கார் வெடித்து சிதறியுள்ளது. இந்த 30 நிமிட நேரத்தில் என்ன நடந்தது என்பது குறித்து காவல்துறையினர் விரிவாக ஆய்வு செய்து வருகின்றனர். டெல்லியில் வெடிப்புக்கு உள்ளான காருக்கு பெட்ரோல் பங்கில் மாசு சோதனை செய்த CCTV காட்சிகள் வெளியாகியுள்ளன. டெல்லி செங்கோட்டை அருகே வெடித்த வெள்ளை நிற ஹூண்டாய் i20 காருக்கு கடந்த அக்டோபர் 29ஆம் தேதியன்று ஓக்லா பகுதியில் உள்ள ஒரு பெட்ரோல் பங்கில் மாசு சோதனை செய்யப்பட்ட காட்சிகள் அடங்கிய புதிய CCTV வீடியோக்கள் வெளியாகியுள்ளன. அதில் தாடி வைத்திருக்கும் 3 ஆண்கள் அந்த காருக்கு அருகே நின்றிருந்தது பதிவாகியுள்ளது. அவர்களில் ஒருவர் தாரிக் என்று சந்தேகிக்கப்படுகிறது. இந்த CCTV காட்சிகள் கார் வெடிப்பு வழக்கில் முக்கிய திருப்பமாக பார்க்கப்படுகிறது. டெல்லி செங்கோட்டை அருகே 12 பேர் உயிரிழந்துள்ள கார் வெடிப்பு சம்பவம் நிகழ்ந்து 12 மணி நேரங்களுக்கு மேலாகியும் இது பயங்கரவாத தாக்குதலா, விபத்தா அல்லது வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என்பது குறித்து மத்திய அரசு இதுவரை எதுவையும் உறுதி செய்யவில்லை. டெல்லி காவல்துறை மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளது. இந்த கார் வெடிப்பு எப்படி நிகழ்ந்தது என்பது குறித்து அனைத்து கோணங்களிலும் விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.